ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னிலேருந்து புதுசா ஒரு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த சீரிஸ் அடுத்த 10 நாட்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த சீரிஸோட பேர் என்ன அப்படின்னா 10 days மேக்ஸ் சேலஞ்ச். ஓகேவா? ஸோ அந்த 10 daysல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 500 கணக்கை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு லைவ் டெஸ்ட் வித் டிஸ்கஷனோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய மேக்ஸ், ஓகே, ஆனது குரூப் 4 தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய மேக்ஸை டாபிக் வாரியா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வைக்க போறோம். அது லைவ் டெஸ்ட் பிளஸ் அதோட சேர்ந்து என்னது லைவ் டிஸ்கஷனும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அடுத்த 10 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த டெஸ்ட் ஆனது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்டுடைய பேர் தான் என்ன அப்படின்னா 10 days மேக்ஸ் சேலஞ்ச். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 250 கணக்கு, அது இல்லாம ஒரு லைவ் மேக்ஸ் ஒரு 50 கணக்கு, மொத்தமா ஒரு 300 கணக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம். அது இல்லாம என்ன பண்ண போறோம்னா இந்த 10 நாள்ல டாபிக் வைஸா, ஓகேவா? ஸோ டாபிக் வைஸா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படின்ற மாதிரி மொத்தமா இந்த 10 நாள்ல 20 டாபிக்கை நம்ம பிடிக்க போறோம். சரியா? ஸோ மேக்ஸே 16 டாபிக் தானே சார், 16 15 தானே இருக்கு, 20 டாபிக் எங்க சார் இருக்குன்னா நம்ம பிரிக்கிறத பொறுத்து தான். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட் 2Dன்னு இருக்கு, அந்த 2D டாபிக்கை நம்ம 2ஆ பிரிச்சிருப்போம். சரி, அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஒரு 20 டாபிக்கா பிரிச்சு அதுல ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படின்ற மாதிரி 10 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், 20 டாபிக் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 50 மேக்ஸ். சரியா? ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே 25 மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும், 2 டாபிக்ல 25 போது 50 மேக்ஸ். ஸோ அப்போ 10 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், 500 மேக்ஸ் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேல ஒரு டைமும், மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் நடக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே நமக்கு ஆஃப்லைன் கிளாஸ் எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கொடுக்க முடியாது. பட் ஆனால் மற்ற டைம்ல நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே இந்த 10 days மேக்ஸ் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நைட் 9 மணிக்கு நடக்கும். நைட் 9 மணிக்கு அல்லது 8 மணிக்குன்னா அது டெய்லியுமே இன்ஃபார்ம் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற நாட்களில் மண்டே டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு அந்த லைவ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பாடுபட்டாவது இந்த 500 மேக்ஸ் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஜிகே அண்ட் தமிழ் லைவ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த கடந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழையாலும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டு பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. ஓகே, அந்த மழையினால சேதமடைனால இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுனால அந்த வீடியோஸ் போட முடியல. பட் நான் மண்டேலேருந்து அதுக்குள்ள டைமை நான் மாற்றி வச்சுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே வீடியோவும் தமிழ் வீடியோ போயிட்டு இருக்கு. சைட்ல மேக்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஓவரால் முடிஞ்சு போச்சு. அது இல்லாம ஜெகதீஷ் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் வித் லைவ் டெஸ்ட் நடத்திட்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு, ஜிகே பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடுச்சு. இப்போ மேக்ஸ் நம்ம 10 days கவர் பண்ண போறோம். அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமா ஓவராலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 daysக்குள்ள நம்ம கவர் பண்ணி கொடுத்துரும். அடுத்த 10 daysமே பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் எடுக்கும்போது தமிழ்ல 9th 10th இருக்கு. ஓகேவா? ஜிகேன்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8 and 9, யூனிட் 8 9 ஒரே பார்ட்டா போட்டுடலாம். ஜியாகிரபி ஒரு பார்ட் வரும், எக்கனாமிக்ஸ் ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8 and 9 ஒரே பார்ட்டா பார்க்க போறோம். அது இல்லாம சயின்ஸ். ஸோ சயின்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு பார்ட்டு, பயாலஜி ஒரு பார்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ 5 நாள் வந்துருங்களா. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 நாள்ல 2 நாள் நடுவில் சைனாயிரு போயிடும், அதை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 நாளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாள் 10th புக் 9th புக்கு, ஒரு நாள் 10th புக்கு, ஒரு நாள் 11th 12th தமிழ் புக்கு. முக்கியம் அப்படி முடிக்க போறோம். இடையில ஒரு நாள், அதாவது ஒரு ஸ்பெஷல் லைவா நம்ம என்ன கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இலக்கண லைவ். சரியா? மொத்தமா 21 இலக்கண பாட்டுமே நான் ஒரே லைவ்ல கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுவும் நம்ம ஒரு நாள் கொடுத்துரும். சரியா? ஸோ அப்போ இது எல்லாமே அடுத்த 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா டைம் மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா நம்ம ஒரு டைம் சொல்றோம் அப்படின்னா அது அந்த மாதிரி தான் போகுது. ஆனா மேக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே இந்த 10 நாளுக்குள்ள தான் கொடுக்க போறோம். அந்த 10ஆம் நாளுக்கு அப்புறம் நம்ம எந்த விதமான டீச்சிங் வீடியோ கொடுக்க மாட்டோம். சரியா? என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும் தான் யோசிமே தவிர இந்த கடைசி 10 நாட்கள் தான் உங்களுக்கான நாட்கள். இந்த உங்களை நான் தயார்படுத்த நான் எடுத்துக்கூடிய நாட்கள். சரியா? அந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா டேட்டாவை பத்திரமா வச்சுக்கங்க. அதாவது டேட்டா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்க படிச்ச டேட்டாவை சொன்னேன்,
இன்க்ளூடிங் என்னது மொபைல் டேட்டாவும் தான் சேர்த்து சொல்றேன். மொபைல் டேட்டாவும் சரி, உங்களுடைய மைண்ட் டேட்டா, இது ரெண்டுத்தையுமே வந்து ஒழுங்கா வச்சுங்க. அப்பதான் அந்த ஜூன் 9க்கு அப்புறம் உங்களுடைய பயோடேட்டா மாறும் அப்படின்றத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ டேட்டாக்களை சொல்லிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்றேன். பை பை.